எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி. ஆரோக்கியம் மட்டும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன், ஏன்னா நாங்கள் காரமாக சாப்பிடுவோம். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, அப்புறம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். சோம்பு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக சோம்பு வந்து நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துக்கணும். நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனைலாம் இருக்கக்கூடாது வெங்காயத்தில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போது நான் வந்து தாளிப்பு செய்கிறேன். தாளிப்புக்கு ரொம்ப பேசிக்கான தாளிப்பு தான். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்க்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிட்டப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து முடிச்சுக்கிறேன். தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் சட்னி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.